விடிய திமுக அரசின் முதல்வர் ஸ்டாலின் ஏராளமான பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுகிறார் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் சேவியர் தாஸை ஆதரித்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர்கள் ராஜன் செல்லப்பா, பாஸ்கரன், முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார், விஜயபாஸ்கர், திருமயம் ராதாகிருஷ்ணன், மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் அதை ஸ்டாலினுக்கே கொடுக்கலாம் என விமர்சித்தார். திரு ஸ்டாலின் அவர்கள் நிறைய சவால் விட்டு இருக்காரு. பச்சை பொய்யா சொல்லிட்டு இருக்காரு. பச்சை பொய் ஸ்டாலின் சொல்லலாம். பச்சை பொய், பொய்க்கு சொந்தக்காரர். மூட்டை மூட்டையா பொய் அவிழ்த்து விடுவார். ஏகப்பட்ட மூட்டை அவிழ்த்து விட்டுட்டார். பேசுவது பூரா பொய். பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும் ஸ்டாலினுக்கு கொடுத்தா பொருத்தமா இருக்கும். இன்று இதெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தல் போது, 2019 நாடாளுமன்ற தேர்தல் போது அவர் கொடுக்கப்பட்ட அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய் சொல்லிட்டு இருக்கார். ஒரு மாத காலம் அமைச்சர்களே அங்கே முகாமிட்டு இன்றைக்கு அந்த கஜா புயல் வேகத்தில் நிவாரணம் அளித்து இன்றைக்கு அடிச்சு கூட இல்லாம அந்த நிவாரண பணி கொண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு புயல் கொஞ்சம் தான் மழை வந்தது, அதுக்கே ஸ்டாலின் நிதி கொடுக்கல புலம்பிட்டு இருக்காரு. எத்தனை புயல், வர்தா புயல், கஜா புயல், தானே புயல், புயல் என்று புயலை பார்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மத்தியிலிருந்து நிதி கொடுக்கலீங்கன்னா நீ மாநிலத்திலிருந்து நீ செலவழி. மாநில மக்கள் தான் உங்களை ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. மத்திய அரசு நிதி வரை நீ காத்திருக்கலாமா? ஆட்சி அதிகாரத்துக்காக நீங்க டெல்லி போனீங்க. நாங்க மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் சேவை செய்வதிலே முதல் கட்சி அதிமுக கட்சி. அதை நாங்கள் செயல் காட்டிடும். இது ஏப்பா இப்படிப்பட்ட அறிவிப்பை கொடுத்து மக்களை படாத பாடுபடுத்துற? மக்கள் ஏற்கனவே ஏழையா இருக்கிறாங்க. பரம ஏழையாக்குனதுதான் திமுக சாதனை. வேற என்ன சாதனை பண்ண? உங்களுடைய பேச்சை நம்பி, உங்களுடைய தேர்தல் அறிக்கை நம்பித்தானே இந்த ஏழைகள் தங்கள் அணிந்திருந்த நகைகளை கொண்டு போய் கூட்டுறவுகளை வச்சு பணத்தை வாங்கி செலவழிச்சுட்டாங்க. இப்படித்தான் பித்தலாட்டம் பண்ற கட்சி திமுக கட்சி. மக்களை ஏமாற்றிக்கிட்ட கட்சி திமுக கட்சி. தந்திரமா மக்களை ஏமாத்தி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தவர் தான் ஸ்டாலின். நான் ஏற்கனவே பல கூட்டத்தில் சொல்லியிருக்கிறேன். இந்த சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம், ஒரு சீன் வரும், உங்களுக்கு தெரியும். ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்று எண்ணினால் அவருக்கு ஆசை தூண்டா போதும், ஏமாற்றி விடலாமா? அது மாதிரி ஸ்டாலின் மக்களை ஏமாற்றி மனுக்களை போட்டு ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் தான் இந்த ஸ்டாலின். உதயநிதி நீட்டை ரத்து செய்ய ரகசியம் உள்ளது என்று கூறியது தங்கமலை ரகசியம் போன்று அது நில்கிறது என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்தார். செங்கல் உதயநிதியில் சொல்லலாம். இதுக்கு நான் வரும்போது என்கிட்ட சொன்னார், ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். இந்த தங்கமலை ரகசியம் ஒரு படம் பார்த்தீங்களா? பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் பார்த்துருக்க முடியும். பழங்காலத்தில் அதில் ரகசியம் வரும். அது மாதிரி திரு உதயநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பரப்புரையில் சொன்னார், ஆட்சிக்கு வந்தவர்கள் முதல் கையெழுத்து ரத்து செய்யப்படும். அப்போ அம்மானு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ரத்து செய்யல. பிறகு 6 மாசம் கழிச்சு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நீட்டை ரத்து செய்வதற்கு எங்கிட்ட ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இதுவரைக்கும் ரகசியம் சொல்லவே இல்லை. இந்த தங்கமலை ரகசியத்து போல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே ரொம்ப நாள ரகசியத்தை மறைச்சு வச்சீங்களா? அப்படிப்பட்ட நிலைமை உங்களுக்கு வந்துடும். சீக்கிரம் ரகசியம் சொல்லுங்க. சரி, மக்களுக்கு சொல்லாட்டி போது நீங்க போய் ஒரு காட்டுல போய் குழி வெட்டி அங்கேயாவது ரகசியம் சொல்லுங்க. உங்க நன்மைக்காக சொல்றேன். வீட்டு வரி 100% ஏத்திட்டாங்க, கடை வரி 150% ஏத்திட்டாங்க. கடையில பீக்கவர் வரி, தொழிற்சாலைக்கு வரி, குடிநீர் வரி உயர்வு, குப்பை வரி வேற போட்டாங்க. வரி போடாதே கிடையாது. ஆனா வரி போடாத பட்ஜெட் மக்கள்கிட்ட பேசுறாங்க. அத்தனை வரி போட்டு நீ எங்க வரி போடாத இருக்குது? இந்த நிதி மேலாண்மை, இந்த நிதித்துறையில நிதி மேலாண்மை சரி செய்யணும் ஒரு குழு போட்டார். அந்த குழு போட்ட பிறகு 3 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டார்.
3 வருஷத்துல 3 லட்சம் கோடி கடன் வாங்கினது தான் இந்த குழுனுடைய பணியா இருந்திருக்குது. விலைவாசி ஏறி போச்சு, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போச்சு. எங்க பார்த்தா கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு நடக்காத நாளே கிடையாது. மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு. இன்றைக்கு இவ்வளவு இருந்து நீங்கள் நலமான்னு கேட்கிறார். நீங்களும் நலமாவே இருக்கிறீங்க, நீங்கள் நலமான்னு கேட்கிறார். எங்கயா நலமா இருக்கிறது விட்டு வச்ச? நீ எப்பொழுது ஆட்சிக்கு வந்ததோ அப்போது தமிழ்நாட்டுக்கு 7 சனி முடிச்சிடுது. கஞ்சாவை கட்டுப்படுத்தின மாதிரியே இல்லை. இப்படி எல்லாம் ஒரு நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். அண்ணா திமுக ஆட்சியில 1 ரூபாய் பணம் பிடிக்காம 11 மாத காலம் கொரோனா காலத்தில் முழு சம்பளம் வாங்கி கொடுத்தோம். அரசு ஊழியருக்கு, ஆசிரியர் கொடுத்தோம். அவங்களுக்கு எந்த மனசு இல்லாம சந்தோஷமா இருந்தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. என்று ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக தமிழ்நாடு காவல்துறை செயல்பட்ட திரு ஸ்டாலின் அவர்களே, ஒரு மாநிலம் ஏற்றம் பெற வேண்டும் என்றால், மாநில மக்களுக்கு தக்க பாதுகாப்பு வேண்டும் என்றால் காவல்துறை சிறப்பாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஆட்சியில் அப்படிப்பட்ட நிலைமை இல்லையே. திமுகவின் கொள்கை மற்றும் பிரச்சார வாசகங்களை அரசு செய்தித்துறை சார்பில் வெளியிடப்பட்டால் ஆட்சிக்கு வந்த பிறகு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை விடுத்தார். இன்றைக்கு இந்த செய்தித்துறையில பல பேர் பணிபுரிச்சிட்டு இருக்காங்க. அந்த செய்தித்துறை அலுவலர்களை பயன்படுத்தி திமுக இருக்கிற மேடையில் பேசுற பேச்செல்லாம், திமுகவுடைய அந்த கொள்கையெல்லாம் அங்கங்க தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு சொல்லி போட சொல்றாங்க. இந்த அலுவலர்கள்லாம் நீ ஒழுங்கா இருக்கணும், இல்லைன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா நீங்க உங்களுடைய பணி நிரந்தரம் அல்ல, விசாரிக்கப்பட்டு அதில் யாராவது ஈடுபட்டிருந்தால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நாங்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகளை அணுகி உங்கள் மீது புகார் கொடுக்க இருக்க என்பதையும் எச்சரிக்கிறேன். நீங்க கைப்பறி ஆகக்கூடாது. ஏன்னா காவல்துறை எல்லாம் திமுக ஏவல் துறை ஆகி போச்சு. அதனாலதான் காவல்துறைக்கு பாதுகாப்பே இல்லை.